ஏறக்குறைய மத்தேயு இங்கே மனுஷகுமாரன் இங்கே ஆண்டவர் பேசும்போது எப்படி பேசுகிறாரு? மணவாளன்னு அவர் பேசலை, மனுஷகுமாரன் தான் பேசலை. மனுஷகுமாரனின் நாட்களில் ஒன்றை நீங்கள் காண ஆசைப்படும் காலம் வரும். முதல்ல அந்த வார்த்தை பாருங்க. மனுஷகுமாரின் நாட்களில் ஒன்றை அப்படின்னு அர்த்தம் என்ன? இஸ் கம்மிங் மோர் தென் ஒன் டைம். அதுக்கு அர்த்தம் தான் மனுஷகுமாரனுடைய மனுஷகுமாரன் மனுஷகுமாரனுடைய நாட்களில் ஒன்றை காண வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்படும் காலம் வரும். நாட்களில் ஒன்றை அப்படின்னா அவர் இது ஆக்சுவலி நாட்களில் நீங்கள் எடுக்க முடியாது. நாட்கள்லாம் ஒரு பீரியட். அப்போ அநேக நேரம் அவர் வராது அர்த்தம். அப்படி இல்லைன்னா இஸ் கம்மிங் மோர் தென் ஒன் டைம் as an of man. புரியுதா உங்களுக்கு? மனுஷகுமாரின் நாட்களில் ஒன்றை. உதாரணமாக நீங்கள் இந்த நாட்களில் இருந்து எடுக்கணும்னா பைபிளில் ஒரு வசனம் இருக்கு, படிக்க வேண்டாம், நமக்கு நேரம் இருக்காது. அந்த அது என்ன சொல்லுதுன்னா, ஆபிரகாம் என் நாளை காண ஆசையாக இருந்தால் கண்டு களி கொண்டான். எப்போ? ஆதியாகமம் 12 அதிகாரத்தில் சொன்னா கண்டு களி கொண்டான். அது ஒரு டைம். அதே மாதிரி இயேசு பூமியில் வந்த அப்படிதானே மனுஷகுமார், அதாவது மாமிச சரீரத்தில் பூமியில் வந்தார். யெகோவா தேவன் பூமியில் மாமிச சரீரத்தில் போது தன்னை மனுஷகுமார் என்று அழைத்து கொண்டார். அப்படிதானே? ஆக இதை நீங்கள் அந்த வசனத்தில் புரிஞ்சு கொள்ளக்கூடியது என்னன்னா, மனுஷகுமாரன் ஒரு முறை மட்டும் வரல, இஸ் கம்மிங் மோர் தென் ஒன் டைம் as a son of man. இதான் அதில் உள்ள அதான் சொல்ல நான் பார்த்தேன். மனுஷகுமாரனுடைய நாட்களில் ஒன்றை காண வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்படும் காலம் வரும், ஆனால் நீங்கள் காண மாட்டீர்கள். இப்போ அங்கதான் நிற்கிறாரு அவரு. மத்தேயு நினைக்கிறேன் 18 வசனமா இருக்கும், படிக்க. மத்தேயு 14-13 படிங்க. பின்பு இயேசு பிலிப்பு செசரியாவின் திசைகளில் வந்தபோது தம்முடைய சீஷரை நோக்கி, மனுஷகுமாரனாகிய என்னை ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறார்கள் என்று கேட்டார். அவர் தன்னைத்தானே அங்க மனுஷகுமாரன் என்று அழைக்கிறார். சரிதானே? அப்ப அவர் அங்க மனுஷகுமாரன் தான் நின்றுட்டு இருக்கிறார். இப்போ மனுஷகுமாரன் இப்போ நமக்கு தமிழ் பைபிளில் பிரச்சனை இல்லை. ப்ராப்பர்ட்டி செய்தியை படித்தோம்னா கொஞ்சம் தடுமாட்டம் வரும். இல்லை ஏன் அப்படின்னீங்கன்னா, இங்கிலீஷில் தீர்க்கதரிசிகளையும் சன் ஆஃப் மேன் தான் கூப்பிடுது பைபிள் சொல்லு. இயேசுவையும் சன் ஆஃப் மேன் தான் சொல்லுது. அதனால கொஞ்சம் குழப்பமாக இருக்கும். ஆனால் நம்ம தமிழ் பைபிளை நீங்கள் பார்த்தீங்கன்னா தீர்க்கதரிசிகளுக்கு மனுபுத்திரர் என்றும் மனுபுத்திரனே என்றும் இயேசுவுக்கு மனுஷகுமாரன் என்று கொடுக்கப்பட்டிருக்கு. அதனால் நமக்கு இந்த குழப்பம் இல்லை. இங்கிலீஷ் பைபிளில் படிச்சுட்டு இங்கிலீஷில் அந்த ப்ராஃபட் செய்த படிப்பவர்களுக்கு கொஞ்சம் பிரச்சனை வரும். அதை வளர்க்கறதுக்காக ப்ராஃபட் என்ன சொன்னாருன்னா, இயேசு தி சன் ஆஃப் மேன், மற்ற தீர்க்கதரிசிகள் எல்லாம் ஏ சன் ஆஃப் மேன். தட் மீன்ஸ் அநேகரில் ஒருவர். ஆனால் இயேசுவோ ஒரே தி சன் ஆஃப் மேன் அப்படின்னு ப்ராஃபட் சொல்றார். சரி, இப்போ நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா படிங்க. எசேக்கியேல் முதல் அதிகாரம் 1 வசனம், ஃபர்ஸ்ட் வசனம் படிங்க. 30ஆம் வருஷம் 4ஆம் மாதம் 5ஆம் தேதியிலே நான் கேபார் நதியண்டையிலே சிறைப்பட்டவர்கள் நடுவில் இருக்கும்போது சம்பவித்தது என்னவென்றால், வானங்கள் திறக்கப்பட நான் தேவ தரிசனங்களை கண்டேன். அது யோயாக்கீம் ராஜாவுடைய சிறையிருப்பின் 5ஆம் வருஷமா இருந்தது. எசேக்கியேல் 2:2 அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே உன் காலூன்றில் இரு. 8ஆம் வசனம் வாசி. மனுபுத்திரனே, நீ அந்த கலக வீட்டாரைப் போல கலகக்காரனாய் இராமல். போதும். அந்த மனுபுத்திரனுங்கிற வார்த்தை வந்து அதுக்காக தான் சொன்னேன். இப்போ அதுலேயே 3ஆம் அதிகாரம் 1 வசனம். பின்பு அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, நீ காண்கிறதை புசி. சரி, இப்போ இங்க இங்கிலீஷ்ல எப்படி? Moreover, he said unto me, Son of man, Son of man.
இப்போ நம்ம யாரை சன் ஆஃப் மேன்னு சொல்கிறோம்? இயேசு கிறிஸ்து தான் சன் ஆஃப் மேன்னு சொல்கிறோம். அதுதானே? நம்ம தமிழ் பைபிள் படி இயேசு கிறிஸ்து சன் ஆஃப் மேன், மனுஷகுமாரன். ஆனால் அவங்க யாரு? மனுபுத்திரர். அதாவது மனுபுத்திரன். அந்த வித்தியாசம் காமிச்சிருது. இங்கிலீஷில் பாருங்க அந்த வித்தியாசம் இல்லை. அதனால் நீங்கள் இங்கிலீஷ் படிக்கிறவங்களுக்கு இது கொஞ்சம் அங்கே எஸ்ஐகேல பார்த்து அவன் மனுஷகுமாரன் எப்படி சொல்கிறாருன்னு கேட்க தோணும். அதுக்கு தான் ப்ராஃபட் அப்படி வளர்க்குறாரு. தி சன் ஆஃப் மேன் இஸ் த லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். பாக்கி எல்லா தீர்க்கதரிசிகளும் எஸ் சன் ஆஃப் மேன், எஸ் சன் ஆஃப் மேன் அநேகர் இருந்தாங்க, அதில் ஒருத்தர். ஆனால் இயேசுவோ பிரதானமானவர். ஹல்லேலூயா. புரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்போ இதே தான் நீங்கள் இப்போ இது எபேசியர் 3:6 பவுல் எழுதுற பாருங்க. எபேசியர் 3:6. That the Gentiles should be fathers and of the same body and the partakers of His promise in Christ by the gospel. இந்த ரகசியம் இப்பொழுது அவருடைய பரிசுத்த அப்போஸ்தலருக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் ஆவியானவரால் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது போல முற்காலங்களில் மனுபுத்திரருக்கு அறிவிக்கப்படவில்லை. இந்த மனுபுத்திரர் என்பது தீர்க்கதரிசிகள். இப்போ அப்போஸ்தலருக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் சொல்றான் பாருங்க. ஆனா அதை மனுபுத்திரர்னு சொல்றான் பவுல் எழுதுறார். அப்போ மனுபுத்திரர் இப்போ நீங்க அதை பார்த்தீங்கன்னா 5ஆம் வசனத்துல இங்கிலீஷ்ல which in other ages was not made known unto the Son of Man. Unto the sons of men. எல்லா தீர்க்கதரிசிகளும் அது புரியும். அதனால இங்கிலீஷில் பைபிள் படிக்கிறவங்களுக்கு இதை ரெண்டும் புரிஞ்சுக்கோங்க. இயேசு தி சன் ஆஃப் மேன், பிரதானமானவர் அவர். மற்றவங்க எல்லாம் எஸ் சன் ஆஃப் மேன், எஸ் சன் ஆஃப் மேன், தி சன் ஆஃப் மேன். தீங்கிறதுக்கும் ஏங்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. சரி, இப்போ இதை நீங்கள் இங்கிலீஷில் இருக்கவங்களுக்காக சொன்னேன். அடுத்தால இப்போ இங்கே மத்தேயு 24ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை படிங்க. மின்னல் கிழக்கிலிருந்து தோன்றி மேற்கு வரைக்கும் பிரகாசிக்கிறது போல மனுஷகுமாரனுடைய வருகையும் இருக்கும். இது இயேசு எப்படி சொல்றாரு? அவர் முதல்ல பூமியில மனுஷகுமாரனா வெளிப்பட்டிருந்தாரு. அப்போ பேசுற மின்னல் எங்கிருந்து ஸ்டார்ட் ஆகுது? கிழக்கிலிருந்து தோன்றி மேற்கு வரைக்கும் பிரகாசிக்கிறது போல மனுஷகுமாரனுடைய வருகையும் இருக்கும். இங்க மனுஷகுமாரனுடைய வருகை எழுதப்பட்டிருக்கு. இப்போ நீங்க லூக்கா 17ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் படிங்க. மின்னல் வானத்தில் ஒரு திசையில் தோன்றி மறுதிசை வரைக்கும் பிரகாசிக்கிறது போல மனுஷகுமாரனும் தம்முடைய நாளிலே தோன்றுவார். அப்படின்னா அப்பியரன்ஸ், he appeared, தோன்றுவார். வித்தியாசம் புரியுதா உங்களுக்கு? அங்க மத்தேயு எழுதும்போது எப்படி எழுதுறாரு? மனுஷகுமாரன் வருகையும் இருக்கும். ஆனா இங்க லூக்கா எழுதும்போது எழுதுறாரு மனுஷகுமாரன் தோன்றுவார். அடுத்த 17:30 படிங்க. லூக்கா மனுஷகுமாரன் வெளிப்படும் நாளிலும் அப்படியே நடக்கும். இங்க மனுஷகுமாரன் வெளிப்படும் நாளிலும் அப்படியே நடக்கும். அங்க மனுஷகுமாரனுடைய வருகை அப்படிதானே? மத்தேயுல மனுஷகுமாரனுடைய வருகைங்கிறாரு. இங்க லூக்கா 14ஆம் அதிகாரத்துல லூக்கா அவர் தோற்றமளிப்பார். அது மட்டும் இல்ல, அவரு வெளிப்படுவார். இந்த மூணும் ஒரே சம்பவம் தான். இதை எப்படி நம்ம நிரூபிக்கிறதுனா ப்ராப்பர்ட்டி செய்தி இருக்கு. படிங்க. செகண்ட் சீல் பேரா 51. செகண்ட் சீல் பேரா 51. For as the sun shine from the east unto the west, அது அப்படியே ரிப்பீட் பண்றாரு பாருங்க. For the sun, திரும்பி. For as the sun shines from the east sun shines from the east unto the west, இங்க
பைபிளில் மின்னல் இருக்கு. ப்ராஃபட் சூரியன் படிங்க தானே, சன் தானே. இங்கே நம்ம பைபிளில் வந்து மின்னல் கிழக்கே தோன்றி மேற்கு வரைக்கும் போகணும் எழுதியிருக்கு. அதே தீர்க்கதரிசி எப்படி படிக்கிறாரு? சன், சூரியன் கிழக்கிலிருந்து தோன்றி மேற்கு போகும். So shall the coming of the Son of Man be. So the Son. So shall the coming of the Son of Man. So shall the coming of the Son of Man be. See, as he will appear. He will appear. அங்க ரெண்டு பாயிண்ட் வந்துட்டா, வருவாரு அப்பியரன்ஸ் ரெண்டு ஒண்ணுன்னு வந்துட்டா, அதனால தான் ரெண்டு ஒண்ணுது. சரியா? உங்களுக்கு இது ப்ராப்பர்ட்டி செய்தி வந்து அவர் பேச்சு வந்து சாதாரணமாக பேசுவார். அவர் கிராமட்டிக்கலாக பேச மாட்டார். அது உள்ளே இருக்கிறத நம்ம தான் ஆண்டவர் தான் புரிய வைக்கணும். நீங்கள் படிக்க உங்களுக்கு புரிய வைப்பார். மனவாட்டி என்ன கடமை, இஸ் டியூட்டி பவுண்ட் டு டீச் யூ த லெசன்ஸ். ஆண்டவர் உங்களுக்கு கண்டிப்பாக அதை பண்ணி ஆகணும். ஏன்னா யூ ஆர் திஸ் பிரைட். பாருங்க, இப்போ இங்கே கிளீனாக சொல்லுது. நான் தமிழில் கொண்டு வரேன். சூரியன் கிழக்கிலிருந்து தோன்றி மேற்கு வரைக்கும் பிரகாசிக்கிறது போல மனுஷகுமாரனுடைய வருகையும் இருக்கும். இது அப்படியே மத்தேயு 24:27 பேசுறாரா? தொடர்ந்து படிக்கும்போது பாருங்கள், அவர் பிரசன்னமாவார். அது உலகம் பூராவும் காணக்கூடிய ஒரு சம்பவமாய் இருக்கும். பிரசன்னமாவார் அப்படிங்கிறது என்னது? அப்பியரன்ஸ். அப்ப அவர் பிரசன்னமாவார்னு சொன்னாலும், அதே நேரம் வருகிறார்னு சொன்னாலும் ஏறக்குறைய ஒரே மீனிங். அந்த ப்ராஃபட் அந்த வேர்டை அந்த இதில் படிச்சு காட்டுகிறேன். உங்ககிட்ட இன்னொன்று படிங்க, இன்னொரு கொட்டேஷன் படிங்க. Unveiling of God, verse 73. For his acts, he changes his form. Then he came in the form of Son of Man. For the reformers age, Wesley, Luther, and all down through, then we find out that they got into so bundled up, just like the Israelites did, till when it does appear in the last age, in the Pentecostal age, as the Holy Spirit, they rejected it. They did the same thing Israel did. And what does he do now? Written as Son of Man. What does he do now? Written as Son of Man. Return, திரும்ப வருகிறார். Return as a Son of Man. And then from that, Son of David. See how close we are. Son of Man, Son of David, Son of God. He is revealed in the last days as Son of Man, according to Malachi 4. Amen. கிளியரா இருக்க நமக்கு. மல்கியா 4 அவரு திரும்பவுமாக மனுஷகுமாரனாக வந்திருக்கிறார். சரியா? அப்ப மனுஷகுமாரனுடைய வருகையில் 2ஆம் வருகை ஒண்ணு இல்லை. இதை நான் பிறகு உங்களுக்கு பேசுறேன். இப்ப அவர் மனுஷகுமாரனாக வந்திருக்கிறார். இப்ப இங்கே என் கையில ஒரு கொட்டேஷன் இருக்கு, நான் படிக்க பாருங்க. நீங்க வேணா எடுத்துக்கோங்க, நான் சொல்லுறேன் இந்த கொட்டேஷன் அப்படின்னு. செய்தி பேரு தி கார்டர், சிகாகோவில் பேசுறாரு. இல்லினியாங்கிற மாகாணத்தில் 1958 நவம்பர் மாதம் 1ஆம் தேதி பேசுகிறேன். நீங்கள் எடுக்கணும்னா 580901 மட்டும் ஒரு வருது பாருங்க. இப்போ நான் வாசித்து காமிக்காத. The Son of Man is now being revealed from heaven. மனுஷகுமாரன் இப்பொழுது பரலோகத்திலிருந்து வெளிப்பட்டு கொண்டிருக்கிறார். Will it come after a while, பிரதர் பண்ணாம்? இது கொஞ்சம் கழிச்சு வருமா பிரதர் பண்ணாம்? அவருக்கு அப்பா சொல்ல, it is now and I won't have to make this personal, this whole meeting, but that your spirit within you that is given you by God can read what I am talking about. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பரிசுத்த ஆவியானவர்
இப்போ நான் என்ன பேசுறேன்னு அவங்களுக்கு நினைச்சுவாரு வெளிப்படுத்துவா. The Son of Man has already come from glory and is revealing himself for the past few years to the church in mercy. சபையில மெர்சினா என்னது? கிருபை, கிரேஸ். மெர்சினா மெர்சிக்கு கிருபைக்கு என்ன வித்தியாசம்? மெர்சினா தயவு, தயை இப்படிதான் நினைக்கிறேன். கிருபை வேற தயை வேற, அதில் அர்த்தம் இருக்கும். நமக்கு லாங்குவேஜ் தெரியாது, ரெண்டும் ஒன்று. ஓகே, பரவாயில்ல. அங்கே பைபிள் சொல்கிறபடி, இங்கே ப்ராப்பர்ட்டி பேசுகிறபடி இன் மெர்சிங்கிறார். அப்போ அவர் தயவாய் வந்திருக்காரு. சரிதானே? இன் மெர்சி ஷோவிங் them his great presence. 41 படிச்சோம்ல, அதே presence இந்த வார்த்தை வருதா? Doing the same things that he did when he was here on earth. அவர் பூமியில் இருக்கிற போது செய்த அதே கிரியைகளை இப்பொழுது செய்கிறார். அடுத்தால revealing himself like he did to Abraham before the destruction. ஒரு ஆபிரகாமுக்கு சோதம் அழிவதற்கு முன்பாக என்ன செய்தி காமிச்சாரோ அதை காமிக்கிறார். அடுத்தால he has come now in mercy revealing himself to the church. இப்போ இதை நீங்க எடுக்கணும்னா அவர் ப்ராஃபிட் பேசும்போது இப்போ உள்ளத ரெண்டு முன்னால நடந்த ரெண்டு சம்பவத்தோட கனெக்ட் பண்றாரு. சரிதானா? ஒன்று ஆபிரகாமோடு. ஆபிரகாம், அதாவது ஆபிரகாம் தேவன் மாமிச சரீரத்தில் இறங்கி வந்தார். வந்தாச்சு விசுவாசிகளா? எப்படி இறங்கி வந்தார்? மாமிச சரீரத்தில். இயேசு இருக்கிற சரீரம் இல்லது, ஆனால் ப்ராஃபட் சில மெசேஜ்களை பேசுகிறார். நான் கொண்டு இல்லது, அதில் கொடுத்து வச்சிருக்கல. அதில் அவர் பேசுகிறார், மிகாவேலே இங்கே வா, காபிரியலே இங்கே வா, பூ என்று கொஞ்சம் மண்ணை எடுத்து ஊதி அவங்க ரெண்டு பேரும் அதுக்குள்ளே அனுப்பி தானும் ஒரு மண்ணான சரீரத்தில் வந்து சாப்பிட்டு புசித்து பால் குடிச்சு வெண்ணெய் சாப்பிட்டு நல்லா திருப்தியான பிறகு என்ன கேட்குறாரு? உன் மனைவி இங்கே, சாராள் இங்கே. படிங்க, ஆதியாகமம் 12:10 இருக்கு. அப்பொழுது அவர் ஒரு உற்பவ காலத்திட்டத்தில் நிச்சயமாய் உன்னிடத்திற்கு திரும்ப வருவேன். அப்பொழுது உன் மனைவியாகிய சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார். சாராள் அவருக்கு பின்புறமாய் கூடார வாசலில் இதை கேட்டுக் கொண்டிருந்தார். ஆபிரகாம் சாராளும் வயது சென்று முதிர்ந்தவர்களாய் இருந்தார்கள். ஸ்திரீகளுடைய வழிபாடு சாராளுக்கு நின்று போயிற்று. ஆகையால் சாராள் தன் உள்ளத்திலே நகைத்து, நான் கிழவியும் என் ஆண்டவன் முதிர்ந்த வயதுள்ளவரும் ஆன பின்பு எனக்கு இன்பம் உண்டாயிருக்குமோ என்றார். அப்பொழுது கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, சாராள் நகைத்து நான் கிழவியாய் இருக்க பிள்ளை பெறுவது மெய்யோ என்று சொல்வானே? கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? முற்பவ காலத்திட்டத்தில் உன்னிடத்திற்கு திரும்ப வருவேன். அப்பொழுது சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார். இப்போ இங்க ப்ராப்பர்ட்டி எதை இன்சிஸ்ட் பண்ணுறாருன்னு கேட்டீங்கன்னா, இப்போ சாப்பிட்டு முடிச்சிட்டாரு. சாரா எங்க? அவ பின்புறத்தில் கூடாரத்தில் இருக்கிறான். சரிதானே? அந்த காலத்தில் பெண்கள்லாம் வெளியே அவ்வளோ சீக்கிரம் வர மாட்டாங்க. இந்த காலத்தில் பெண்கள் தான் முதல்ல வெளியே வருவாங்க. காலம் எப்படி மாறி இருக்கு பாருங்க. பின்புறத்தில் இருக்கிறா. அப்போ ஆண்டவர் சரி நான் திரும்ப வருவேன். அப்போ ஓகே, அதாவது உனக்கு ஒரு மகன் இருப்பான். இப்படி அவர் சொல்லும் போது அவ என்ன செய்தா? பின்புறத்தில் கூடாரத்தில் மறைந்திருந்து சிரிக்கிறாள். மனதுக்குள் சிரிக்கிறாள். என்ன சிரிக்கிறா? என்ன நினைக்கிறா? எனக்கு வயசாகி போச்சு, என்னுடைய கணவருக்கும் வயசாகி போச்சு, இனிமே எங்களுக்கு பிள்ளை பிறகுமா? அவிசுவாசம் இல்லை, நான் நீக்கி போட்டேன். அவிசுவாசம் தான் பாவம். பாருங்க, அவிசுவாசம் தான் ஒரிஜினல் சின். Unbelief is the original sin. If you unbelieve God, if you do not believe God, that is the sin.
யூ ஆர் டீயிங், நீங்க தப்பான சில காரியங்கள் செய்றீங்க அல்லது வேற ஏதாவது பாவம் செய்றீங்க, அதுக்கு காரணம் யூ டோன்ட் பிலீவ் இன் காட். நீங்க தேவனை விசுவாசித்தால் அதை செய்ய மாட்டீர்கள், தேவ பயம் இருக்கும். சரி பாருங்க, அப்போ பின்னால இருக்கிற சொல்றாரு, சொல்லிட்டு திரும்ப உட்பகலந்து வருவேன் அப்பொழுது ஒரு இதைத்தான் இருதயத்தின் ரகசியங்களை வெளிப்படுத்துவது. இப்ப இதே சீஸ் முதல்ல இது ஆபிரகாம் பார்த்தோம். இப்போ பூமியில இருந்த நாட்கள் என்ன செஞ்சாரோ அதையும் செய்யறாருன்னு சொன்னாரு இல்லையா? பூமியில இருந்த நாட்கள் என்ன செய்தாரு? யோவான் 4ஆம் அதிகாரம் 16 இருந்து 18 வரைக்கும் படிங்க, 19 வரைக்கும் இல்ல 17 இருந்து படிங்க. 4ஆம் அதிகாரம் 17. அந்த ஸ்திரீ எனக்கு புருஷன் இல்லை என்றார். இயேசு அவளை நோக்கி, எனக்கு புருஷன் இல்லை என்று நீ சொன்னது சரிதான். எப்படி எனில் 5 புருஷர் உனக்கு இருந்தார்கள், இப்பொழுது உனக்கு இருக்கிறவன் உனக்கு புருஷன் அல்ல, இதை உள்ளபடி சொன்னார் என்றார். அப்பொழுது அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் தீர்க்கதரிசி என்று காண்கிறேன். அல்லேலூயா. இவங்க எப்படின்னா அவளை முன்ன பார்க்கல, சீசர்கள்லாம் ஊருக்குள்ள ஏதாவது சாப்பிடணும் வாங்க போயிருக்காங்க. இவங்க நல்ல உச்சி வெயில், எல்லாரும் நல்ல குடும்ப பெண்களால் தண்ணி எடுத்துட்டு போயிட்டாங்க. இப்போ இந்த சமாதி ஸ்திரிக்கு ஒரு நல்ல பேர் கிடையாது, எல்லாரும் அவளை இருக்கிறாங்க. அவள் 5 பேர் கூட இதுவரை இருந்திருக்கா, 5 பேரும் புருஷன் இல்லை, அப்படிதான் இருக்கு. 6ஆவது புருஷன் இல்லை சொன்னா, இது அவ என்ன சொன்னா, எனக்கு புருஷன் இல்லைன்னு தான் சொன்னான். ஏசு என்ன சொன்னாரு, 5 பேர் இருந்தாங்க புருஷன் இல்லை, இப்போ 6ஆவது அவனும் புருஷன் இல்லை, உள்ளபடி சொன்னாய். இது சொன்ன உடனே பாருங்க, அவ இந்த ரகசியம் உங்களுக்கு எப்படி தெரியும்? அதனால அவ சொல்றா, உண்மை தீர்க்கதரிசி என்று காண்கிறேன். அர்த்தம் புரியுதா உங்களுக்கு? அப்போ இந்த மனுஷகுமாரனுடைய ஒரு நேச்சர் என்னன்னா, இருதயத்தின் ரகசியங்களை அறிந்து கொள்ளுதல். நீங்க ஏமாற்ற முடியாது. உங்க இருதயத்துல என்ன இருக்குங்கிறத கரெக்டா அவருக்கு தெரியும். அதனாலதான் பைபிள் சொல்லுது, எபிரேயர் 4:12 தேவனுடைய வார்த்தையானது இருபுறம் கருப்புள்ளதும் அப்படியே வரும் இல்லையா, ஊனையும் உருவையும் உச்சகராயும் வரையறுக்கிறதாயும் இருதயத்தின் சிந்தனைகளை வரையறுக்கிறதாயும் இருக்கிறது. இயேசு வார்த்தை மாம்சமானார். இப்ப அந்த வார்த்தை உங்களுக்குள்ள வந்து வச்சுக்கோங்க, நீங்களும் அடுத்த இருதயத்தை பார்க்க முடியும். ப்ராப்பர் இடத்துல சொல்றாரு, சரி வேண்டாம், உங்களுக்குள்ள அந்த இது வந்துட்டு அப்படின்னா நீங்க அடுத்த பேச வேண்டிய அவசியமே இல்லை. அவங்க இருதயம் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க நிச்சயம் உங்களுக்கு புரியும். தீர்க்கதரிசிக்கிட்ட தான் அந்த கிஃப்ட் இருந்தது. தீர்க்கதரிசிக்கிட்ட அது வந்தது. ஃபர்ஸ்ட்ல ஹீலிங், செகண்ட் வந்து என்னது டிசைனிங், தேர்ட் என்னது ரிவீலிங் த 7th seal. இப்போ பாருங்க, இதே மாதிரி இன்னொரு சம்பவம் இருக்கு பாருங்க, அதையும் படிங்க. முதல் அதிகாரத்துக்கு வாங்க. ஆதியாக நம்ம படிச்ச யோவான் 1 அதிகாரம், அதுல 45 இருந்து படிங்க. இதுக்கு நாத்தான்வேலை கண்டு நியாயப்பிரமாணத்திலே மோசேயும் தீர்க்கதரிசிகளும் எழுதியிருக்கிறவரை கண்டோம். அவர் யோசேப்பின் குமாரனும் நாசரேத்தினுமாகிய இயேசுவே என்றார். அதற்கு நாத்தான்வே, நாசரேத்திலிருந்து யாதொரு நன்மை உண்டாகப்படுமோ என்றார். அதற்கு பிலிப்பு, வந்து பார் என்றார். இயேசு நாத்தான்வேலை தம்மிடத்தில் வர கண்டு அவனை குறித்து, இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்றார். அதற்கு நாத்தான்வே, நீர் என்னை எப்படி அறிவீர் என்றார். இயேசு அவனை நோக்கி, பிலிப்பு உன்னை அழைக்கிறதுக்கு முன்னே நீ அத்திமரத்தின் கீழே இருக்கும்போது உன்னை கண்டேன் என்றார். அதற்கு நாத்தான்வே, ரவி, நீர் தேவனுடைய குமாரன், நீ இஸ்ரவேலின் ராஜா என்றார். இங்கே நினைச்சதாரு, ஏதோ உத்தமன், அவன் இருதயத்தில் எந்த கபடும் இல்லாத, கபடம் இல்லாத இருதயம். உங்களுக்கு இதுல ஒரு பாயிண்ட் புரியுதா? அவன் என்ன சொல்றான்? பிலிப்பியை நோக்கி, மோசேயுடைய நியாயப்பிரமாணத்திலும்
தீர்க்க தரிசனங்களிலும் எழுதவரை கண்டும் அவர் நசரேய இயேசுதான். அப்படிதானே? அப்ப இருந்து என்ன தெரியுது? அவங்களும் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கான். இப்போ தீர்க்க தரிசனம் வரணும், இது அதற்குரிய வேலை. மோசேயுடைய நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனம் அந்த சாட்சி கொடுக்கு. அப்போ அவங்க தேடிட்டு இருக்கிறாங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க. தட்டுகள் திறக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள். நீங்க வீட்டில இருந்தா ஆண்டவர் வாய் வந்து கொடுக்க மாட்டார். யாரு நீங்க என்ன செய்யணும்? ஏன்னா உங்களுக்குள்ள அந்த ஆண்டவருடைய முன்குறிப்பு இருந்தா தன்னால தேடணும். பசி எடுத்தா தன்னால தேடணும்னா என்ன சாப்பிடலாம் அப்படின்னு, அதே மாதிரி அந்த பசி உங்களுக்கு உண்டாயிட்டா தன்னால தேடும். அவங்க தேடிட்டு இருக்காங்க. அதனாலதான் அவன் சொல்றான், நியாயப்பிரமாணத்திலும் தீர்க்க தரிசனத்திலும் சொல்லப்பட்டவரை கண்டு அவர் நசரேயனாகிய இயேசு. அவன் என்ன சொல்றான் பாருங்க, அடுத்தால நாசரத்துல இருந்து ஒரு நன்மை வரக்கூடுமோ அவனுக்கு தெரியாத ஒரு பெருங்கது பதில இருக்கல. அல்லேலூயா. அதனாலதான் அவன் அந்த வார்த்தை சொல்றான். அப்போ அந்த உடனே உத்தம இஸ்ரவேல் என்று சொன்ன உடனே அவன் என்ன கேட்கிறான்? தைரியமா கேட்காம பாருங்க, ஆண்டவரே நீர் எப்படி அறிவி? நீ அத்தி மரத்தை கீழே இருக்கும்போது அவனை கண்டேன். உடனே அவன் என்ன சொல்லுறான்? நீர் யாரு? அந்த வசனம் என்ன சொல்லுது? நீ இஸ்ரவேல் ராஜான்னு சொல்றானா? நீ தேவனுடைய குமாரன். பார்த்தீங்களா? இதைத்தான் ப்ராஃபட் சொல்றேன். இப்போ இது வந்து நம்ம 1-2 சம்பவம் படிக்கும். இயேசு வாழ்க்கை பூரா நடந்தது, புரியுதா? அதனால இது மட்டும் பைபிள் நல்லா படிச்சு பாருங்க. இயேசு எங்கெங்க போறாரு? ஒரு இடத்துல இயேசு, அதாவது அந்த எப்போ 33 வயசுல ஊழியத்துக்கு வந்தாரு, ஆளுங்க தொடர்ந்து பாருங்க. ஒரு நாள் பேதுருட்ட வந்தா ஒரு இன்கம் ஆஃபீஸ் வந்து, உங்க பாஸ்டர் டேக்ஸ் கட்டுறாரா கேட்குறான். இதுவரை டேக்ஸ் கட்ட அங்கே அவங்க ஒன்றும் சொல்லப்படலை. அது சொல்லி அவன் பானா திருப்பி இங்கே வீட்டுக்கு வந்து வீட்டுக்குள்ள நுழைவுல இயேசு கேட்காரு, ஏன்பா வரி பிள்ளைகள் செலுத்தணுமா இல்லை மற்றவங்க செலுத்தணுமா? பிள்ளைகள் மற்றவங்க தான் செலுத்தணும். சரி, நாம அவங்களுக்கு இடம்லாம் இருக்க வேண்டாம். போ, ஒரு மீன் துண்டில் கூட ஒரு மீன் வரும், முதல்ல பாரு ஒரு காயின் வரும், அதே பணத்தை எனக்கு டேக்ஸ் கொடுக்கும். அதனால தான் நம்ம டேக்ஸ் கட்டுறோம். அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? அங்க பேசுறது இயேசுக்கு எப்படி தெரிஞ்சது? இஸ் a son of man. son of man என்னது? அதாவது வார்த்தை மாமிசமாகிய தெய்வம். இப்போ தீர்க்கதரிசி ஊழியத்திலையும் நம்ம இப்போ பார்க்கணும். இதை நீங்கள் புக்கெல்லாம் படிப்பீங்க. அநேக முறை இது நடக்குது. அநேக முறைங்க நிறைய முறையில் நடக்குது. சொன்னானே, அவர் இருந்த ரகசியங்களை வெளிப்படுத்துகிறார். சிலர் அவருக்கு தரிசனம் வருது, சிலரோ இருந்த ரகசியத்தை வெளிப்படுத்துகிறார். இப்போ இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது, மனுஷகுமாரன் இப்போ அவர் இயேசுக்கு இப்போ இந்த காலத்தில் அவர் மனுஷகுமாரன் மாமிச சரீரத்தில் வெளிப்பட்டு விட்டார் அப்படின்னு ப்ராஃபட் பேசுகிறார். மாமிச சரீரத்தில் வெளிப்பட்டு விட்டார்ன உடனே பிரணாம் தான் அந்த மாமிச சரீரம் நினைக்காதீங்க. சபை இல்லைன்னா பிரணாம் எப்படி கிரியை செய்ய முடியும்? தேவன் சபை இல்லைன்னா பாஸ்டருக்கு பிரசங்கம் பண்ணா யாருக்கு பிரசங்கம் பண்றது? அப்போ அங்க இருக்கிற ஜனங்களும் அந்த விசுவாசிகள் அதற்கு முன்குறிக்கப்பட்டவர்கள். அதே மாதிரி இக்கால செய்தி ப்ராஃபட்டுக்குள்ள முன்குறிக்கப்பட்டு இருக்கு. அக்னி ஸ்தம்பம் வரும்போது என்ன செய்து அந்த கிரியை என்ன நடக்கும்? இந்த அக்னி ஸ்தம்பம் இயேசுவின் நாட்கள்ல இயேசுக்கு உள்ள இருந்தது. தீர்க்கதரிசி நாட்கள்ல தீர்க்கதரிசி கூட இருக்கு. எலியாவின் நாட்களில் எலியா ஜோபடும் போது இறங்கி வந்ததா? மோசேயுடைய நாட்களில் இருந்தது மேகஸ்தம்பம் அக்னிஸ்தம்பமாக போச்சுதா? சேம் பில்லர் ஆஃப் ஃபயர் இப்போ ப்ராஃபட் கூட இருக்கு. அந்த பில்லர் ஆஃப் ஃபயர் தான் அந்த கிரியை செய்யுது. அந்த அபிஷேகம் வார்த்தை கிரியையில வரணும்னா, இங்கிலீஷ்ல வார்த்தை மேனிஃபெஸ்ட் ஆகணும்னா வார்த்தையை அபிஷேகம் ஏதோ ஒன்று தேவை. அந்த அபிஷேகம் உள்ள போகும்போது வார்த்தை தன்னைத்தானே நிச்சயம் பிரதிபலிக்கும். புரியுதா உங்களுக்கு? இப்போ இந்த மனுஷகுமாரனுடைய வருகை இன்னொன்னு பாருங்க. இப்போ நம்ம பார்த்துட்டோம், ஆபிரகாமுக்கு முன்னால வந்தாரு. புதிய ஏற்பாட்டில் இயேசு
சீஷரோடு இருக்கும்போது அதே கிரியை நடந்தது. இப்போ பரணாமலையும் அந்த மாதிரி நடந்தது. இன்னொரு இடத்துல யூதர்களுக்கு ஒரு மனுஷகுமாரனாக வெளிப்படுத்துறாரு. படிங்க மத்தேயு 24ஆம் அதிகாரம் 29-31. அந்நாட்களில் உபத்திரவம் முடிந்தவுடனே என்ன தெரியுதுன்னா இது உபத்திர காலம். சூரியன் அந்தகாரப்படும், சந்திரன் ஒளியை கொடாதிருக்கும், நட்சத்திரங்கள் வானத்திலிருந்து விழும், வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும். இது எப்போ? 6வது முத்திரை. 6வது முத்திரை என்று இந்த காரியங்கள் நடக்கும். அப்பொழுது மனுஷகுமாரனுடைய அடையாளம் வானத்தில் காணப்படும். அப்பொழுது மனுஷகுமாரன் வல்லமையோடும் மிகுந்த மகிமையோடும் வானத்தின் மேகங்கள் மேல் வருகிறதை பூமியில் உள்ள சகல கோத்திரத்தாரும் கண்டு கிளம்புவார்கள். அப்படின்னு நல்ல கவனிங்க. இப்போ இந்த இடத்துல என்ன சொல்லுது? சகல கோத்திரத்தாரும் கண்டு கிளம்புவார்கள். ஏன் புரிதா உங்களுக்கு? என்னன்னு ராப்சர் சபை போயிட்டு இப்ப யூதர்கள் தன்னை வெளிப்படுத்துற சபை போயிட்டு, அதாவது ராப்சர் ஆயிட்டு யூதர்கள் தன்னை வெளிப்படுத்த அவர் வருகிறார். அல்லது அவர் வரும்போது ராப்சர் ஆகணும். ராபர்ட் செய்திப்படி அவர் பூமியில இறங்கும் போது நம்ம மேல போகணும். யூதர்களுக்காக அவர் இறங்கி வரும்போது நம்மளை மேல கொண்டு போயிடுவார். ஏன்னா நமக்கு கல்யாணம் இருந்து மனவாட்டியே உபத்திர காலத்துல பிரவேசிக்கிறதில்லை. இப்போ கீழே வர, இப்போ அவர் கீழே வர, அது உபத்திரவ காலம். அப்ப அங்க என்ன சொல்லுது? அழுது புலம்புவார்கள். அப்படிதான் இருக்கு. முழு உலகம் அழுது புலம்புமா? இல்ல, அந்த கோத்திரத்தார் மட்டும் புலம்புவார்கள். எத்தனை கோத்திரம் இருக்கு? 12 கோத்திரம். அந்த 12 கோத்திரம் அங்க ஒன்று சேர்ந்து இருக்கும். 12 கோத்திரத்தாரும் அழுவார்கள். எதற்காக என்றால் அவங்க இயேசுவை, அது வசனத்தை படிச்சிருக்கு. சகரியா 12ஆம் அதிகாரம் 10 படிக்கும். நான் தாவீதின் குடும்பத்தாரின் மேலும் எருசலேமின் குடிகள் மேலும் கிருபையின் ஆவியும் விண்ணப்பங்களின் ஆவியும் ஊற்றுவேன். இப்போ ப்ரொஜெக்ட் டைம் முடிஞ்சிட்டு இப்போ கிருபை அங்க போயிட்டு அப்பொழுது அவர்கள் தாங்கள் புத்திர என்னை நோக்கி பார்த்து, ஒருவன் தன் ஒரே பேரானவர்களால் புலம்புவது போல் எனக்காக புலம்பி, ஒருவன் தன் தலைச்சல் பிள்ளைகளுக்காக துதிக்கிறது போல் எனக்காக மனவசந்து துதிப்பார்கள். எல்லாரும் வச்சுவாங்க. இப்போ அதுக்கு அர்த்தம் என்னன்னா, they identify Jesus now. சரிதானா? ஃபர்ஸ்ட்ல ஒரு மனுஷகுமாரன் இந்த பூமியில் இருந்த பொழுது அங்கதான் சிலுவையில் அடிச்சாங்க அவங்களுடைய மூதாதையர், அவங்களுடைய முன்னோர்கள். ஆனா இப்போ அவர் என்ன செய்யறாரு? அவங்களுக்கு கிருபையின் ஆவியும் விண்ணப்பத்தின் ஆவியும் ஊட்டுறாரு. அவங்களுக்கு தன்னை வெளிப்படுத்துகிறார். இப்ப என்ன செய்தாங்க? பைபிள் என்ன சொல்லுது? ஆஹா, இந்த கிறிஸ்துவையா நாம் சிலுவையில் அடித்து விட்டோம், நம் முன்னோர்கள் சிலுவையில் அடிச்சாங்கன்னு சொல்லி அவங்க மனம் கசந்து அழுகிறார்கள். சரிதானே? கேட்பீங்க. அந்நாளிலே எகிதோன் பட்டணத்துக்கு பள்ளத்தாக்கின் ஊராகிய ஆகாப் கரிமோனின் புலம்பலை போல எருசலேமின் புலம்பல் பெரிதாயிருக்கும். தேசம் புலம்பிக் கொண்டிருக்கும். தேசமே புலம்பும். ஒவ்வொரு வம்சமும் தனித்தனியாய் புலம்பும். தாவீதின் குடும்பத்தார் தனியையும் அவர்கள் ஸ்திரீகள் தனியையும், நாத்தான் குடும்பத்தார் தனியையும் அவர்கள் ஸ்திரீகள் தனியையும், லேவி குடும்பத்தார் தனியையும் அவர்கள் ஸ்திரீகள் தனியையும், சீமோன் குடும்பத்தார் தனியையும் அவர்கள் ஸ்திரீகள் தனியையும், மற்றும் உண்டான சகல குடும்பங்களிலும் ஒவ்வொரு குடும்பத்தின் மனுஷர் தனித்தனியையும் அவருடைய ஸ்திரீகள் தனித்தனியையும் புலம்புவார்கள். துக்கித்து புலம்புவார்கள். இவங்க அப்படி புலம்புற நேரத்துல இவங்க யாரு? திரும்ப இவங்க யாரு? யூதர்கள். என்னன்னா 12 கோத்திரத்தை சேர்ந்த யூதர்கள். 1,44,000 பேர் வரணும்னு ப்ராப்பர்ட்டி பேசுறாங்களா? அது 6ஆம் முத்திரையின் கீழ் வருது. 6ஆம் முத்திரையின் கீழ் 3 காரியம் நடக்கணும். புத்தியுள்ள மணியா, புத்தி இல்லாத மனவாட்டி, அதாவது புத்தி தமிழ்ல புத்தி இல்லாத கன்னிகை, அது உபத்திர காலத்துல போவா. 1,44,000 பேர் அவங்க சுத்திகரிக்கப்படணும். இந்த பூமியும் சுத்திகரிக்கப்படும்.
அந்த நேரத்தில் அவங்களுக்கு அங்கே ஒரு மனுஷகுமாரன் தன்மை இந்த இப்போ நம்ம படித்ததுக்கும் புறஜாதிக்கும் சம்மந்தம் இல்லை. ஏன்னா 12 கோத்திரங்களும் அழுது புலம்புகிறது, தேசம் அழுது புலம்புகிறது. நாம ஊருக்கு ஒன்றும் கோத்திரத்துக்கு ஒன்றுமாக தெரிந்து கொள்ளப்பட்டோம், அவர்களே ஒரு தேசமாக தெரிந்து கொள்ளப்படுகிறார்கள். சொன்னா இப்ப பாருங்க, அப்ப இதுவும் மனுஷகுமாரன் வருகை தான். அது அங்கே இங்கே இல்லை. இப்போ பைபிள்ல மனுஷகுமாரன் அதாவது முதல் வருகை, 2ஆம் வருகை, 3ஆம் வருகைன்னு பைபிள்ல இல்லை. இங்க இருக்கா? நான் இதுவரை படிக்கல. ப்ராஃபட் சொல்றாரு, என்ன சொல்றாரு? முதல் வருகையில எந்த சிந்தை வந்தார், இது எல்லாத்துக்கும் தெரியும். 2ஆவது வருகையில மணவாட்டியை கொண்டு போய் வருகிறார். 3ஆவது வருகையில ராஜாதி ராஜாவாக பூமியெல்லாம் 1000 வருஷம் ஆட்சியே வருகிறார். இப்ப கவனிங்க, இப்ப இன்னொரு பாயிண்ட் உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன். இப்ப படிங்க, லூக்கா 17 மத்தேயு 25 வாங்க. 10 படிங்க. அப்படியே அவர்கள் வாங்க போனபோது மணவாளன் வந்து விட்டார். ஆயத்தமாய் இருந்தவர்கள் அவரோடு கூட கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள். கதவும் அடைக்கப்பட்டது. பின்பு மற்ற கன்னிகைகளும் வந்து ஆண்டவரே ஆண்டவரே எங்களுக்கு திறக்க வேண்டும் என்றார்கள். அதற்கு அவர், உங்களை அறியேன் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். மனுஷகுமாரன் வரும் நாளையாவது நாளிகையாவது நீங்கள் அறியாதிருக்கிறபடியால் விழித்திருங்கள். இந்த வசனத்துல மனுஷகுமாரனுடைய நாளையாவது நாளிகையாவது நீங்கள் அறியாமல் இருக்கிறபடியால் விழித்திருங்கள். அப்ப இங்க மனுஷகுமாரன் ப்ராஃபட் நம்ம இது கொட்டேஷனை படித்தோம். மனுஷகுமாரன் வாழ்ந்து உலகம் முழுக்க தெரிஞ்ச விஷயமா இருக்கும். பழைய அதாவது இயேசு முதல்ல மனுஷகுமாரன் வந்தபோது எல்லாருக்கும் தெரியும், அப்படிதானே? இப்போ தீர்க்கதரிசி உலகத்தை 7 முறை சுற்றிருக்காரு. தெரிஞ்சவங்க எல்லாரும் அதை ஏற்றுக்கிறது இல்லை, தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், தெரியாதவங்களுக்கு இல்லை, அப்படி இருக்கணும். ஆனால் இப்போ இங்கே என்ன சொல்லுது பாருங்க, இந்த வசனத்தை, மனுஷகுமாரன் வரும் நாளையாவது நாளையாவது நீங்கள் அறியாதிருக்கிறபடியால் எச்சரிக்கையா இருங்கள். இங்க மனுஷகுமாரன் எதுக்காக வராரு? ஏன் ரகசியமா வராரு? அந்த நாளைய சொல்லாம வராரு. அப்ப இது என்னது? ரகசியம். கர்த்தா தானே அந்த நாளைய. இதை நீங்க அப்படியே வச்சுட்டு லெஃப்ட் சைட்ல படிங்க. உங்க பைபிள் அப்படியே வச்சுட்டு லெஃப்ட் சைட்ல 24 அதிகாரம் 36 படிங்க. அந்த நாளிகையையும் பிதா தவிர வேறு மற்றவரும் அறியார், பரலோகத்தில் உள்ள தூதர்களும் அறியார்கள். உங்களுக்கு புரியுதா? இப்ப இங்க இது மனுஷகுமாரனுடைய வருகை இல்லை. ஆக்சுவலி ப்ராஃபட் அதாவது ஆண்டவர் சொல்லும் போது மனுஷகுமாரன் வரும் நாளையாவது நாளையாக நீங்க அறிய மாட்டீங்கன்னு சொல்றாரு இல்லையா? அந்த நாளையும் அந்த நாளையும் பிதா தவிர ஒரு அறிய மாட்டான். ப்ராஃபட் இதை என்ன சொல்றாருன்னா மணவாளனுடைய வருகை. இந்த 25 அதிகாரம் மணவாளனை குறித்து பேசுறது. புத்தி உள்ள கணிக புத்தி இல்லாத கணிக 2 பேரும் ஒன்றா இருக்கிறாங்க. மணவாளன் வர தாமதம் ஆயிட்டு எல்லாரும் நித்திரை மயக்கம் அடைந்து தூங்கி விட்டார்கள். திடீர்னு சத்தம் வருது, என்ன செய்யுங்க? மணவாளனுக்கு வருகிறார். எல்லாரும் எழுப்பி தீவட்டியை தயார் பண்றாங்க. எண்ணெய் கொண்டு போனவங்க தீப்பெட்டியை நிச்சயதாங்க தயார் பண்ணிக்கிட்டாங்க. எண்ணெய் இல்லாதவங்க அவங்கள்ட்ட எண்ணெய் கொடுங்கன்னு கேட்டாங்க. ஆனா அவங்க கொடுக்கல. நீங்க யாருக்கும் பரிசுத்தை கொடுக்க முடியாது. பரிசுத்தவை ஆண்டவர் கொடுக்குறார். அல்லேலூயா. பாருங்க, சில ஊழியர்களுக்கு நான் வரணும். ப்ராஃபட்டே சிலருக்கு ஜெபம் பண்ண பரிசுத்தை வருது. அப்ப பேதுரு ஜெபம் பண்ண பரிசுத்தை வந்தது, பவுல் ஜெபம் பண்ண பரிசுத்தை வந்தது. பைபிளுக்கு காரணம் பாருங்க. இப்போ ஆகையினால பரிசு இவங்களுக்கு இல்லை. இவங்க வாங்க கடைக்கு போனாங்க, அதுக்குள்ள மணவாளன் வந்துட்டாரு. இருக்கவங்க உள்ள போயிட்டாங்க. சொல்லிட்டு வரல, ஒரு சத்தம் வந்தது, மணவாளன் வருகிறார். அவ்வளவுதான். அது ஏற்கனவே ப்ராஃபட்டுடைய செய்தி நீங்க வந்துட்டு. இதுதான் 1:4:16 வர ஆரவாரம். ஆரவாரம் என்ன? செய்தி புறப்பட்டு போய் மணவாட்டியை பிறப்பிக்கிறது. சரிதானே? இப்போ இங்க நம்ம பாருங்க, அந்த நாளையும் அந்த நாளிகையையும்
என் பிதா தவிர வேற ஒருவனும் அறிய மாட்டான். சரிதானே? இன்னும் படிங்க, 42 படிங்க. இப்போ படிச்சதுல இருந்து இப்போ நம்ம படிச்சல இந்த நாளிகையிலே வருவார் என்று நீங்கள் அறியாதிருக்கிறபடியினால் விழித்திருங்கள். பாருங்க, இங்க என்ன இருக்கு? உங்கள் ஆண்டவர் மனுஷகுமாரன் சொல்லப்படல. உங்கள் ஆண்டவர் இந்த நாளிகையிலே வருவார் என்று நீங்கள் அறியாதிருக்கிறபடியால் விழித்திருங்கள். திருடன் என்ன ஜாமத்தில் வருவான் என்று வீட்டஜமான் அறிந்திருந்தால் விழித்திருந்து தன் வீட்டை கண்ணமிட ஒட்டான் என்று அறிவீர்கள். நீங்கள் நினையாத நாளிகையிலே மனுஷகுமாரன் வருவார், ஆதலால் நீங்களும் ஆயத்தமாயிருங்கள். அர்த்தம் புரிதான் இருக்கும். அப்ப இது மனுஷகுமாரனுடைய வருகை வேற, அதே மனுஷகுமாரன் மணவாளனா வராரு பாருங்க, அதுதான் நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். மணவாளனா அவர் வரும்போது என்ன செய்யறாரு? சபையை கொண்டு போறார். அதாவது மணவாட்டியை எடுத்துக்கொள்கிறார். கட்டம் இல்ல, கடைசி எக்காலத்தில் தேவ எக்காலம் வழங்கும். அப்பொழுது மரித்த பரிசுரம் எழுப்பி வருவாங்க. உயிரோடுக்க நாமும் மர்மமாயி ஆகாயத்தில் போயிடுவோம். இதுதான் கடைசி காட்சி புரட்சிக்கு. அதுக்கு பிறகு யூதர்கிட்ட போறாரு பாருங்க. இப்போ லூக்கா 17 வாங்க, நம்ம படிச்ச பாருங்க. லூக்கா 17 கடைசி 3 வசனம் படிங்க. லூக்கா 17 கடைசி 3 வசனம். திரிகை திரிக்கிற 2 ஸ்திரீகளில் ஒருத்தி ஏற்றுக்கொள்ளப்படுவாள், மற்றவள் கைவிடப்படுவாள். ஒரு நிமிஷம், 34 படிங்க. 34. அந்த ராத்திரியில் ஒரே படுக்கையில் படுத்திருக்கிற 2 பேரில் ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், மற்றவன் கைவிடப்படுவான். 2 பேர் படுத்திருக்காங்க. இது எப்போ? ராத்திரி. அடுத்த வசனம். திரிவை திரிக்கிற 2 ஸ்திரீகளில் ஒருத்தி ஏற்றுக்கொள்ளப்படுவார், மற்றவள் கைவிடப்படுவார். வயலில் இருக்கிற 2 பேரில், இது மத்தியானம். ஸ்திரீகள் இருப்பவங்க எந்த நேரம் இருப்பாங்க? மத்தியானம். வயலில் இருக்கிற 2 பேரில் ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், மற்றவன் கைவிடப்படுவான். இது அதிகாலை நேரம். காலையிலேயே வயலில் வேலை செய்யலாம், காலையில் தான் போவாங்க இல்லையா? இப்போ ப்ராப்பர்ட்டி சொல்றாரு, உலகம் முழுக்க எடுத்துக்கொள்ளப்படுதல் ஒரே சமயத்தில் நிகழும். இப்போ நம்ம ஒரு மீட்டிங்கு போயிட்டு வந்தோம். அவங்க என்ன சொல்லுறாங்க அப்படின்னா, எடுத்துக்கொள்ளப்படுதல், அதாவது பரிசுத்தவான்களை உயிரோட வந்த பிறகு 40 நாள் அந்த டெண்டில் தங்கியிருப்பாங்க. 40 நாள் கழிச்சு எடுத்துக்கொள்ளப்படுதல் நடக்க பேசுகிறாங்க. எந்த இதில் பேசுறாங்க. ஆனால் பைபிள் சொல்லுது, இந்த எடுத்துக்கொள்ளப்படுதல் உலகம் முழுக்க ஒரே நேரத்தில் இருக்கும். சரிதானே? இன்னும் ராபர்ட் பேசுகிறாரு டாக்டர் செய்தியில். அமெரிக்காவில் காலையில் 9 மணிக்கு இருக்கும் அப்படிங்கிறது. அமெரிக்காவில் காலையில் 9 மணினா நமக்கு எத்தனை மணி? இந்த ராத்திரி 9 மணி தான். அப்படிதானே? ஆனால் அதை அவர் சொல்கிறார், அதுக்காக அது கர்த்தர் இருக்கிறான்னு சொல்லலை. அவர் அந்த பேஷண்ட் போகிற ஒரு குறிப்பை வச்சு உடனே அப்படியா அப்படின்னு அதுலேருந்து இதை உண்டாக்கிறாதீங்க. நல்ல கவனிக்க இருக்கும். ஆக மனுஷகுமாரனுடைய வருகை ஓப்பனாக இருக்கும். அது ஏற்கனவே முடிஞ்சு போச்சு, நமக்கு தெரிஞ்சு. அதே மாதிரி யூதர்கள் வரும்போது உலகமே இதை பார்க்கும். இதை நான் ஒரு பாயிண்டை விட்டுட்டேன். அதில் நீங்கள் படிச்சீங்கன்னா வெளிப்படுத்த விஷயத்தில் 11 அதிகாரம் 3ஆம் வசனத்தை மட்டும் படிங்க. அங்கே 2 பேர் வராம பாருங்க. என்னுடைய 2 சாட்சிகளும் 2 வஸ்திரம் உடுத்திக் கொண்டிருக்கிறவர்களாய் 1260 நாளளவும் தீர்க்க தரிசனம் சொல்லும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுப்பேன். பார்த்தீங்களா? அவங்க என்ன ட்ரெஸ் போட்டிருக்காங்க? 2 வஸ்திரம். எதுக்காக 2 வஸ்திரம்? துக்க வஸ்திரம். மனக்கசந்து துக்கிக்கிறாங்க, செவி உபாசித்து அழுகிறாங்க. அப்படிப்பட்ட நேரம் புரியுதா? அங்கே 2 பேரும் அவங்க இருப்பாங்க. அப்போ பிரணாம் கிட்ட வேலை செய்த இதே அக்னி ஸ்தம்பம் அங்கே இருக்கும். புரியுதா? இதுதான் வெளிப்பட்டல் 10:1-4 விசுவாசிக்கும். இதே அக்னி ஸ்தம்பம் அங்கே நிற்கும். அவங்க 2 பேரும் கூட இருக்கும். அவங்க 2 பேரும் ஓடி செய்வாங்க. அதில் 1,40,000 பேர் ரட்சிக்கப்படுவாங்க. அவங்க எல்லாம் இயேசு ஒரு நாள் அவங்களுக்கு காட்சி கொடுப்பார் அல்லது தன்னை வெளிப்படுத்துவார். அன்னைக்கு நினைச்சுவாங்க, தேசமே புலம்பும். ஒரு தேசம் ஒரே நாள் பறக்கும். பைபிள் இருக்கு. அதான் விஷயம். இப்போ அதே நேரம் இப்போ குழப்பம் என்னன்னா,
இந்த மனுஷகுமாரனுடைய வருகையும் மணவாளுடைய வருகையும் நீங்க மிக்ஸ் பண்ணக்கூடாது. மனுஷகுமாரனுடைய வருகை வேறு, மணவாளுடைய வருகை வேறு. மனுஷகுமாரன் தான் மணவாளனா வராரு. அவருக்கு தான் அநேக பேர் இருக்கு. அவர் தான் கிறிஸ்து, அவர் தான் தூதன், அவர் தான் யெகோவா, எத்தனையோ பேர் இருக்கு. எல்லா பேர்லையும் அவர் வெளிப்படுத்துறாரு. இதை நீங்க படிக்கணும்னா தேவன் திரை நீக்கப்படுதல். ஒரு திரையை போட்டுட்டு வராரு அவர். பூமியில் அப்படிதான் மாமிச திரையில நின்றுட்டு இருந்தார் பாருங்க. அவருக்குள்ள அக்கிரிஸ்தம்பம் இருந்தது, அவருக்குள்ள வேற வார்த்தைகள் முன்குறிக்கப்பட்டிருந்தது. அந்த வார்த்தைகள் எல்லாம் அவருக்குள்ள என்னதே மேனிஃபெஸ்ட் ஆச்சு. எவ்வளவு பேர் அவருக்குள்ள கொல்லப்பட்டாங்க, எவ்வளவு பேர் ஒரு செய்தியை கேட்டாங்க, எவ்வளவு பேர் அவரை ஏற்றுக்கொண்டாங்க. 120 பேர் கடைசியில் உட்கார்ந்துருந்தாங்க. சரியா? ஆக இது அது ஓப்பனா நடந்த விஷயம். அதே மாதிரி தீர்க்கதரிசி இப்போ ஓப்பனா நடந்த விஷயம். மனுஷகுமாரன் நம்ம படிச்சு காமிச்சேன். ஆனா அதே நேரம் எடுத்துக்கொள்ளப்பட்டு நடந்தானா இல்லை. இப்போ இதைத்தான் ப்ராஃபிட் இப்போ பேசுறவங்க என்ன பேசுறாங்கன்னா, இந்த ப்ராஃபிட் சொல்றாருல மனுஷகுமாரன் வந்துட்டாருன்னு சொல்லி 2வது வந்துட்டுங்காங்க. இது 2வது இல்லை, இது மனுஷகுமாரனுடைய வெளிப்பாடு. மனுஷகுமாரன் யாரு? வார்த்தை மாமிசமாகியவர். இன்னைக்கு வார்த்தை வெளிப்பட்டு நமக்குள்ளதான் வந்திருக்கு. ஆனா இந்த வார்த்தை மேனிஃபெஸ்ட் ஆக ஒரு டைம் இருக்கு. வார்த்தை மேனிஃபெஸ்ட் ஆகும்போது நீங்கள் முன்குறிக்கப்பட்ட வித்தா இருந்தா என்ன செய்யும்? நொடிப்பொழுதில் சரீரம் மாறி நாம மேல போயிடும். அதுதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அதான் 2வது. இதுக்கும் 2வது சம்பந்தம் இல்லை. இது ஏறக்குறைய ஓரளவுக்கு முதல்ல இந்த 2வது சொல்றவங்க 2வது முடிஞ்சிட்டு சொன்னவங்க தான். இப்போ என்ன சொல்றாங்க? 2வது வந்துட்டு ஆனா முடியலைங்கிறாங்க. ஏன்னா மனுஷகுமாரன் அனுப்பிட்டாரு, உண்மைதான், நம்மளும் அதை விசுவாசிக்கணும். அதே நேரம் எடுத்துக்கொள்ளப்படுதலுக்கு அவர் பூமிக்கு வர மாட்டாரு, அவர் மத்திய ஆகத்தில் இருப்பார். சரிதானா? இப்போ பாருங்க, 2-3 வசனத்தை கொட்டேஷனை படிச்சுட்டு விட்டுறேன். இது ரகசியம் தானாங்கிறது. சடன் சீக்ரெட் கோயிங் அவே. தமிழ்ல என்ன சொல்லுது? சடன் சீக்ரெட் கோயிங் அவே. 58ஆம் வருஷம் 12ஆம் மாதம் 10ஆம் தேதி உள்ள மெசேஜ், பேரா 37. இன்னொன்று செய்தி பேர் பதறல், டெஸ்பரேஷன், அதில் பேரா 55. இன்னொன்று இன்னும் ஒரு முறை கர்த்தாவே, ஜஸ்ட் ஒன்ஸ் மோர் லா, அதில் 210. இன்விசிபிள் யூனியன் ஆஃப் காட், அதாவது காணக்கூடாத இணைப்பு, மணவாளனுக்கும் மணவாட்டிக்கும் காணக்கூடாத இணைப்பு, அது 325. எடுத்து முடிஞ்சா படிக்க பார்க்கலாம். This secret coming of the Lord, the secret coming of the Lord, sudden secret going of the church, watch, there will be 2 in the field, one will be taken and live one, there will be 2 in bed, I will take one and leave one, showing that the coming of the Lord will not be just at a certain corner, but will be universal. Amen. அதுதா கிளியரா பேசுறாரா? இது லூக்கா கடைசி 3 அதிகாரத்தை 3 வசனத்தை வாசித்தோமே லூக்கா 17ல, அதை தான் இங்கே ப்ராப்ளம் பேசுகிறேன். சடன் சீக்ரெட். அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது? இப்போ இதில் தமிழ் படித்தவங்களுக்கு எங்கே இடத்துல இருக்குன்னு நான் சொல்லுவேன். மற்ற 25 அதிகாரத்தில் நான் உங்களுக்கு முதல்ல படித்து காமிச்சேன். அதில் இந்த 13வது வசனம், மனுஷகுமாரன் ஒரு நாளையாவது நீங்கள் அறியாதிருக்கிறத விழித்திருங்க. இங்கே ஆக்சுவலி ஒரு மனுஷகுமாரனா வரல, புரியுதா? அவர் மணவாளனா வர. ஆனால் இதே மனுஷகுமாரன் அப்புறம் என்ன செய்யறாரு? தன்னுடைய கூடாரத்தை மாற்றிக் கொள்கிறார். இப்போ அவர் மாப்பிள்ளை தோட்டையில் வர்றாரு. அல்லேலூயா. அவர் ராஜாவா வர்றாரு. ஆமென். சரிதானே? பாருங்க, அப்போ போதும். அப்போ அவர் ரகசியம் இப்போ நீங்கள் ஓரளவுக்கு புரிஞ்சுருப்பீங்க. மனுஷகுமாரோட வருகைன்னு முடிஞ்சுது. அது மனுஷகுமாரோட வருகைன்னு சொன்னால் அது இடத்துல ஒரு நல்லா இருக்கும். மனுஷகுமார் வந்தாங்க எங்கே இருக்காரு அப்படின்னு கேட்பாங்க. ஏன்னா ஜனங்களுடைய தாட் என்னன்னா, ஆண்டவர் வந்துட்டாடா, எங்க இருக்காரு? இப்போ நிறைய பேர் என்கிட்ட தான் ஆண்டவர் இருக்கான்னு சொல்லுற குடும்பம் இருக்கு. ஆனால் ஆண்டவர் மத்தியாகத்தில் வருவார். ஏன்? சடன் சீக்ரெட் கோயிங் அவே ஆஃப் தி சர்ச்.
திடீர்னு நிச்சயம் ஒரு நாள் கர்த்தர் எடுத்துக்கொள்வார். இல்லையா? எடுத்துக்கொள்ளப்பட்டுள்ள விசுவாசம் எப்படி வரும்? லுக் அவே டு ஜீசஸ் ஒரு செய்தி இருக்கு. அதில் நீங்கள் வீட்டில் இருந்தால் படிச்சு பாருங்க. அதில் பக்கம் 11 இருந்து 28 வரைக்கும் பேசுகிறார். தேர்ட் புல் என்னன்னு, அந்த தேர்ட் புல் என்ன செய்யுமா? சபைக்கு ஒரு பெரிய நெருக்கம் வருமா. அவர் சொல்ற தேர்ட் புல் இங்கே இருக்கு. இன்னும் பேச நேரம் இல்லை, இதை முடிங்க. கர்த்தருக்கு சித்தமான நாள் பார்ப்போம். இதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. மனுஷகுமார்ட்ட வெளிப்பாடுன்னு சொல்லி தான் கரெக்டு. மனுஷகுமார்ட்ட வருகனா எப்படி ஆகும்னா, ஓஹோ இவங்க அந்த கூட்டமா இயேசு வந்துட்டான்னு சொல்லுறாங்க, இயேசு எங்க இருக்காரு அப்படின்னு கேட்பாங்க. ஆனால மனுஷகுமாரன் பாருங்க, நான் அந்த சொன்னதை விட்டுட்டேன். தீர்க்கதரிசி டைம்லையும் தீர்க்கதரிசி சபை அக்கிரிஸ்தவம். புரியுதா? இந்த அக்கிரிஸ்தவம் தீர்க்கதரிசிக்குள்ள அந்த கிரியைகளை கொண்டு வருது, மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுவாங்க. அதே மாதிரி இன்னும் அவன் ஆபிரகாமுடைய டைம்ல அக்கிரிஸ்தவம் வெளியே இல்லை, அவர் தானே அக்கிரிஸ்தவம். எலோகிம்ல அவன் கூப்பிடுறான், அந்த எலோகிம்ல வந்து நிற்கிறாரு. அப்ப அவருக்குள்ளதான் அக்கிரிஸ்தவம் இருக்கணும். பூமியில இயேசு இருக்கும்போது இயேசுக்குள்ள அக்கிரிஸ்தவம் இருக்கு. அப்ப கிளீனா பைபிள் இருக்கு. வானம் திறக்கப்பட்டது, தேவ ஆவியான புறாவை போல. அதனாலதான் இயேசு சொன்னார், நான் தனியா இல்லை, என்னை அனுப்பினவர் என் கூட தான் இருக்கிறார். பாருங்க, இப்போ உங்களுக்கு ஓரளவு புரிஞ்சிருக்கும். அதனால 2ஆம் வருகையோட மனுஷங்களோட வந்து மிக்ஸ் பண்ண வேண்டாம். மனுஷகுமாரன் வருகை என்பது வந்து இந்த 1 தெசலோனிக்கேயர் 4:14 படி 6 வாரம் புறப்பட்டு சென்று விட்டது. இந்தியாவுக்கு வந்து உலகம் முழுக்க 6 வாரம் போயிட்டு. இப்போ அடுத்தல என்னன்னா, அவர் என்ன செய்யறாரு, ஒரு நாள் வருவார் மத்திய ஆயத்தில் இருக்கு. அப்போ என்னென்ன நடக்கும், எப்படி இருக்குங்கிறத ப்ராஃபிட் பேசுகிறேன். இதை ஏன் நான் அதை மணவாளனுடைய வருகைன்னு சொல்லுறேன்னா, ப்ராஃபிட் எப்படி பேசுகிறேன் படிங்க. ஒரு கொட்டேஷன் 76:319. செவன்த் சீல் 399. And here, when the seventh seal, when he opened it, he also opened it again. The seventh seal, when you open it, you omitted it again. See, so what we see that it is a complete mystery. Therefore, the hour is not yet for the mystery to be known. Therefore, we are this far, and the rest of it will be known right around about the time Jesus appears on earth again for his bride, or whatever takes place at that time. இதான் மணவாட்டியை திரும்ப என்ன சொல்றாரு, வருவார். அதில் அகைன்கிற வார்த்தை இருக்கா இல்லையா? இருக்கு. கம் அகைன் அப்படின்னா இப்போ வந்தாட்டே இருக்கும். புரியுதா? ப்ராப்பர்ட்டி டைம்லேயே அவர் வந்தாட்டே இருக்கும் தானே. அதனால தான் கம் அகைன் இருக்காரு. திரும்ப வருவார். திரும்ப என்ன வருவார்? அப்போதான் மீதில்